நோன்பை முறிக்காத காரியங்களை பற்றி பார்க்கலாம். முதலில் மறதியாக ஏதாவது சாப்பிட்டு விடுவது. இரண்டாவது, மறதியாக உடலுறவு கொண்டு விடுவது. மூன்றாவது, தூக்கத்தில் ஸ்கலிதம் ஏற்படுத்துவது. நான்காவது, தலை மற்றும் உடலில் மருந்து எண்ணெய் தேய்ப்பது. ஐந்தாவது, சுர்மா இடுவது, அதனுடைய காரம் தொண்டையில் தெரிந்தாலும் சரி. ஆறாவது, நறுமணம் பூசுவது மற்றும் நுகர்வது. ஏழாவது, மிஸ்வாக் செய்வது. எட்டாவது, தனது எச்சில் அல்லது சளியை விழுங்குவது. அவை நோன்பை முறிக்காத காரியமாகும். ஒன்பதாவது, கொண்டை கடலையை விட சிறியதொரு பொருள் பற்களில் மாட்டியிருந்து அதை வாயை விட்டு வெளியே எடுக்காமல் விழுங்குவது. பத்தாவது, ஈ, புகை, புழுதி மற்றும் மாவின் தூசி தெரியாமல் தொண்டைக்குள் சென்று விடுவது. 11வது, தானாகவே வாந்தி எடுப்பது, அது வாய் நிரம்ப இருந்தாலும் சரி, நோன்பு முறியாது. 12வது, வாய்வர வந்த வாந்தியை தொண்டைக்குள் சென்று விடுவது. 13வது, உடலில் இரத்தம் எடுப்பது. 14வது, குளுக்கோஸ் ஏற்றுவது. 15வது, இன்ஜெக்ஷன் போடுவது. இவை அனைத்தும் நோன்பை முறிக்காத காரியங்களாகும்.